No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2K கிட்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ரைட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து தான் பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. என்னோட மேரிட் லைஃப் எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஐ எம் லீவிங் த கிட்ஸ் வித் யூ அண்ட் ஐ எம் லீவிங் யூ. முன்னெல்லாம் குழந்தைங்க நான் தான் வச்சுப்பேன். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இருக்கிறவங்களாம் ஓகே கழுவி விட்டாச்சு, விட்டு போ. இப்போ நீ எனக்கு பெத்த பிள்ளைய வேண்டாம், புருஷனும் வேண்டான்னு போயிட்டு இன்னொரு ஆளோட இருந்தேன்னா நாளைக்கு உங்களை யார் பார்த்துப்பாங்க? சென்னை வந்து பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க யூஎஸில் இருக்கவங்க எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன இப்படி மாறி போயிருக்காங்க எல்லாரும். பெண்களை பற்றி வெளியே சொசைட்டியில் பேசினா அவங்களுக்கு மரியாதை போயிடும், அவங்க வந்து அவங்களோட ரெப்புடேஷன் ஒன்று கராப் ஆகிடுங்கிறது. பெண்களை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோன்னா உங்களை பற்றி கேஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிரபலங்கள் வந்து பேசியிருக்காங்க, உடனே அவங்க பேரில் ஒரு கேஸ் எடுத்து போட்டுருவாங்க. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொசைட்டியில் வந்துட்டு கற்றுக் கொடுக்க ஆள் இருக்காங்களோ இல்லையோ சோஷியல் மீடியாவை பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இல்லைன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. அது பார்த்து தான் சொசைட்டி போகுது. இல்லைன்னா ஒரு காலத்தில் வந்து நமக்கு அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிளாட்ஃபார்மோ மீடியாவோ இருந்திருக்காது. இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அத்தனை மீடியாவும் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் குட் சேஞ்சஸ். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ்ன்னு வளர்ந்துருச்சுல. ஒரு 2Kக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 10 விதமான டெர்மினாலஜி இருக்கும். இது நான் ஒரு காதலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டக்குன்னு விட்டுட்டுலாம் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. 2K ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஒரு மாடர்னைஸ்டு ஒரு கல்ச்சரில் அந்த மாதிரி எதனா கேஸ் இருக்கா மேம்? இப்போ வந்து நிறைய வந்துச்சு. ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போய்ட்றாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு சிலதில் இது டேக் இட் ஈஸி பாலிசியாக போயிடுது. நான் லவ் பண்ணேன், 2 பேருக்கு பிடிக்கல, பிரிஞ்சிட்டோம். ஸ்மூத்தாக பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தப்பெல்லாம் போய் பிரச்சனை பண்ணுற அளவுக்கும் ஆளுங்க இருக்காங்க. 2K கிட்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து கையடக்கம் உள்ள ஒரு கருவி இருக்குது. அதை தான் நம்ம செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எல்லாமே ரைட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வரைமுறைகள் இல்லை. வரைமுறைகளோடு வாழ்ந்தால் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இலக்கு ஒன்று இருக்குது. இலக்கு என்ன? நான் வந்து நல்ல ஒரு வீடு வாங்கணும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நல்லவனாக ஆக்கணும்னு யாரும் சொல்லலை. என் பிள்ளை படித்து நிறைய சம்பாதிக்கணும். ஸோ இலக்கு என்ன? பணம். பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பாரம்பரியம் அங்கே விட்டு போகுது. இனிமேலாவது அதை உணர்ந்து அந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். இது போல் நீங்கள் பார்த்து இதெல்லாம் ஒரு கேஸாக நமக்கு ஒன்று இருந்திருக்கும் தெரியுமா? நம்மளே ஒன்று நினச்சி நம்ம போயிருப்போம், அங்கே போனால் வேறு மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் சொன்னது வந்து முதலையும் பொண்ணுங்களை பற்றி சொன்னேன், திரும்பியும் பொண்ணுங்களை பற்றி சொல்ல வேண்டி இருக்குது. இது வந்து இப்போது இவங்களை என்ன கிட்ஸுன்னு சொல்லுவீங்க? இப்போ காலேஜ் படிக்கிறவங்கள 2K கிட்ஸு. 2K கிட்ஸு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. கல்யாணம் ஆகி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களோட வயசுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 48-50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் 90s 80s இருக்காங்க. அந்த 90s 80s கிட்ஸு இன்றைக்கி பொண்ணுங்க வந்து தான் பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. லைக் அவங்கள அப்படியே விட்டுட்டு. ஆமாம், நீங்கள் இப்போ 2K கிட்ஸ்னே இதை எடுத்துக்க வேண்டாம். தெர் இஸ் அ ரெவல்யூஷனரி சேஞ்ச். பெண்கள் வந்து எனக்கு உரிமை இருக்குது, நானும் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அதில் வந்து எனக்கு வந்து போர் அடிச்சு போச்சு இந்த லைஃப். என்னோட மேரிட் லைஃப் எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஐ எம் லீவிங் த கிட்ஸ் வித் யூ அண்ட் ஐ எம் லீவிங் யூ. நான் முன்னெல்லாம் குழந்தைய நான் தான் வச்சுப்பேன். அவங்க என்னென்னா அந்த காலத்தில் என்னென்னா புருஷன் வந்து டிவோர்ஸ் கேட்டால் கூட குழந்தைய வச்சுக்கிட்டா குழந்தைய பார்க்கறதுக்காக எப்படியாவது வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. எப்போவுமே மதர் விட மாட்டாங்க. கோர்ட்டும் வந்து மதருக்கு தான் வந்து கஸ்டடி கொடுக்கும். இப்போ என்னடான்னா எனக்கு குழந்தையும் வேணாம், அந்த குழந்தையும் நீயே வச்சுக்கோ, அது உன் குழந்தை தானே, நீ வச்சுக்கோ, நான் ஐ எம் வாக்கிங் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். எப்போவுமே நம்ம இந்த மதர்ஹுட் ஒன்று தான் பேசுவோம். ஆமாம், ஒரு ஆண் விட்டுட்டு போனால் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலத்துலேருந்து இருக்குது. நீ இருக்கியோ இல்லையா, அந்த பொண்ணு அந்த கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை காப்பாற்றவா பார்த்துப்பாங்கிறது. இங்கே என்னடானா ஒரு பொண்ணே வந்து அவங்க குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. நீ ஒரு பொண்ணு இல்லை, பல பெண்கள்
எனக்கு நிறைய வந்துச்சு கேஸ். எனக்கு இதில் என்ன வருத்தமாக இருக்கும்னா, எனக்கு கேஸ் கொடுக்க வர்றது பெண்ணை பெற்றவங்களா தான் இருக்கும். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட். அவங்க எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெண்ணை பெற்றவங்க வந்து தான் பெண்ணை பற்றியே தான் பெத்த பிள்ளையை பற்றியே வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய வருத்தம் எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். அப்படியே அவங்க கண்ணு கலங்கி அவங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்தாங்க, அவங்களும் பெரிய ஆளுங்க தான் எல்லாருமே. அவங்க இந்த சொசைட்டி இட்ஸ் எ வெரி பிக் சொசைட்டி, எல்லாமே ஹைஃபை ரேஞ்ச். அவங்க வந்து அம்மா நீ ஒரு இது பார்க்கணும் அப்படின்னாங்க. அவங்களுடைய அந்த வார்த்தைகள் பேசும்போது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு இதில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, சொல்லுங்கள் என்ன. இல்லை என் பொண்ணை பற்றி தான் பார்க்கணும் அப்படின்னா. 65 வயசுனா உங்கள் பொண்ணுக்கு எப்படி கொஞ்சாலும் 40, 45, 48 வயசு இருக்காதுங்களான்னு. ஆமாம்மா 48 வயசு ஆயிடுச்சுமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். என்னங்க இது 48 வயசு ஆயிடுச்சு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணுன்றீங்க? அவள் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, வேலை பார்க்குற இடம்லாம் தெரியும், எங்கே தங்கியிருக்கான்னு தான் தெரியாது. அப்போது கல்யாணம் பண்ணிக்கலிங்களான்னு. இல்லை கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது என்னடா இது ஒரு முரண்பட்ட கருத்து. ஒருத்தங்க அவங்க தங்கி பேசுகிறாங்க. பட்டு நல்லா போல்டாக தான். என்ன பண்ணுறதுமா, பேர பிள்ளைங்களை விட்டுட்டு மருமகனையும் விட்டுட்டு போயிடுச்சு, அப்புறம் நாங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், எங்கள் பொறுப்பு தான். இன்னும் பாருங்கள், அந்த காலத்து ஆளுங்களுக்கு என் பொறுப்பு தானே, என் பொண்ணு என் பேர பிள்ளைங்க என் பொறுப்பு தானே அப்படின்னு அவங்க இன்றைக்கி வராங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிறவங்களாம் இப்போயே ஓகே கழுவி விட்டாச்சு விட்டு போ, அந்த மாதிரில இருக்குது இன்றைக்கி எல்லா கேஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி போய்ட்றாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பாருங்கள் 48 வயசில் தான் பெத்த குழந்தைங்களை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கும் சொல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு. இதை கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட டாஸ்க். அவங்க வேலை பார்க்குற இடம் அவங்களுக்கு தெரியும், அவங்களே போய் கண்டுபிடிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் போய் அந்த அவமானங்கள் எடுத்துக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போது நாங்கள் அவங்கள பார்க்குறோம். அவங்க வந்து வேற ஒருத்தரோடு இருக்கிறாங்க, அஃபேர். அதை நாங்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு ஆமாம் ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னா அதை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏஜ் ஆகிடுதில்ல. அந்த ஏஜில் இது போய் இன்னொருத்தரோடு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரில. அப்புறம் அவங்கள கன்சோல் பண்ணி இருங்க நம்ம பேசி பார்ப்போம், அவங்க இது பண்ணுவோன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசணும். அவங்க சொல்கிறாங்க இல்லை என்னால் அவரோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாது, நான்லாம் வந்து இருக்க முடியாது, அவங்க பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும். ஆக்சுவலாக ஃபீமேல் பேபி எப்போவுமே மதர் விட்டுட்டு போக மாட்டாங்க. 2 ஃபீமேல் பேபிஸ் 2 விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அது கூட அவங்க சொல்கிறப்போ அவங்க குழந்தைங்கிறாங்க, இவங்களுக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம். அவங்க வந்து அதில் திரும்ப ஷி டசன்ட் வாண்ட் டு கம் பேக் இன் டு ஹர் மேரிட் லைஃப். வேண்டாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு அந்த வாழ்க்கை, நான் வந்து தனியாக. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு புது நட்பு வந்திருக்கு இல்லையா, அந்த நட்பு ஒழுங்கான நட்பாக இருந்தாலும் அவங்களுக்கு பரவாயில்லை. அது ஒழுங்கான நட்பாக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ தெரியாது, ஏன்னா இப்போது இளம் ரத்தம்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் நடுத்தர ரத்தம் ஓடும். நல்ல ஒரு 65 வயசு வரைக்கும் ஓடும். 65 வரைக்கும் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்துடலான்னு வாழ்வாங்க. அந்த டைமில் இது விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வரக்கூடிய துணை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு யாருமே இந்த பிள்ளைங்களும் வராது அந்த ஸ்டேஜில். அம்மான்ற ஒரு இதுக்கு பிள்ளைங்களும் வந்து பார்க்காது, இவங்க தனியாக இருக்கணும். அந்த அமெரிக்காவிலலாம் முன்ன அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க உண்மையிலேயே அங்கே வந்து. பிகாஸ் ஐ ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் யூஎஸ். நான் ஹிந்துஸ்தானில் படித்தேன். 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கள் பேட்சில். 100 பேர்னால எங்களுக்கு ட்ராக் இருக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, தே ஆர் ஃபாலோயிங் அவர் கல்ச்சர். இங்கே வந்து எங்களுக்கு சென்னை வந்து பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க யூஎஸில் இருக்கவங்க எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன இப்படி மாறி போயிருக்காங்க எல்லாரும். அப்படியே வைஸ் வர்ஸாவாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் இங்கே வந்திருக்கு, இங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு நம்ம கல்ச்சரில் என்னன்னாலும் என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் அம்மாவையும் அப்பாவையும் கடைசி காலம் வரைக்கும் பார்த்துப்போம். அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். இப்போ நீ எனக்கு பெத்த பிள்ளைய வேண்டாம், புருஷனும் வேண்டான்னு போயிட்டு இன்னொரு ஆளோட இருந்தேன்னா நாளைக்கு உங்களை யார் பார்த்துப்பாங்க?
ஸோ எப்போ நீங்கள் இது ரிப்பன் பண்ணுவீங்க? ஒரு 15 வருஷம் கழிச்சு அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணும்போது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வேண்டான்னு ஒத்தறி தள்ளிட்டு வந்துட்டீங்க. அவங்க ஒரு ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு செட்டப்பில் அவங்க போயிடுவாங்க. நீங்கள் திரும்பி போனால் உங்களை ஏற்றுப்பாங்களா? பெற்றவங்கன்றதுக்காக கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நீ அன்றைக்கி எங்களை விட்டுட்டு போனல்ல, பிள்ளைகளுக்கு வேண்டிய தருணம் இந்த கல்யாண டைமில் அம்மா இருக்கணும்னு எதிர்பார்க்கும் இல்லையா பொன் பிள்ளைங்க, அந்த டைமில் விட்டுட்டு போயிட்டா எப்படி? ஸோ இது வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா, அந்த மனசு அப்போ என்ன சொல்லுதோ அதை செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறப்போ ஸ்டார்டிங்லேருந்தே கேசஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பெண்கள் தான் அவங்க பண்ணியிருக்கிற தப்புகள். ஏன்னா நிறைய இடங்களில் இந்த லைம்லைட்லேயே வராது. எப்போவுமே பெண்களை வந்து விக்டிமாவே பார்த்துட்டு அவங்களுக்கு தான் ஏதோ பாதிப்பு இருக்கும், அவங்கள தான் யாரோ ஏமாற்றிருப்பாங்க, அவங்க மேலே தப்பு இருக்காதுங்கிற ஒரு பிம்பம் வந்து நிறைய இடங்களில் இப்போல்லாம் தான் உடைய ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறப்போ ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. பெண்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, இது வெளியே தெரியாமல் அமுங்கி அப்படியே இருக்குது. ஏன்னா பெண்களை பற்றி வெளியே சொசைட்டியில் பேசினா அவங்களுக்கு மரியாதை போயிடும், அவங்க வந்து அவங்களோட ரெப்புடேஷன் ஒன்று கராப் ஆகிடுங்கிறது. இல்லை, நம்ம வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா உடனே அவங்கள பற்றி கேஸ் போட்டுருவாங்க. பெண்களை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோன்னா அது அவங்கள பற்றி கேஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நிறைய பிரபலங்கள் வந்து பேசியிருக்காங்க, உடனே அவங்க பேரில் ஒரு கேஸ் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க இல்லையா, மாமாங்கம் மாறும்போது ஒன்று மாறும், நட்புகளவே மாறும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு மாமாங்கம் கழித்து, மாமாங்கன்றது ஒரு 12 வருஷம் கழித்து நம்மளது நட்பு வட்டாரத்துலேயே ஒரு சேஞ்ச் இருக்கும். ப்ராபப்ளாக நீங்கள் சின்ன பிள்ளை, நான் இப்போ இந்த சொல்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஐ எம் 56, நான் இப்போ பார்த்துக்கிட்டு வரேன் இல்லையா, இந்த ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த சேஞ்சஸ் வந்து நமக்குள்ளேயே தெரியுது. நான் அதை ஒருத்தவங்க இதை சொல்லும்போது என்ன இது இப்படி லூஸ்தனமாக பேசுகிறாங்க, எப்படி மாறும் அப்படின்னு நினச்சேன். பட் நமக்கு வயது ஆக ஆக நம்மளுடைய நட்பு பேட்டர்னில் சேஞ்சஸ், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ரிலேஷன்ஸ் அதில் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இப்போது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைமைக்கும் இப்போது என்னோடய மனநிலைமைக்கும் மாற்றங்கள் இருக்குது. இப்போ வந்து எனக்கு நல்ல இது பண்ணிகிட்ருக்கோம், ஏஜென்சியில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், டிடெக்டிவ் ஏஜென்சியில். எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு தோட்டம், நான் ஆட்டுக்குட்டி, மாடு, கோழி அப்படின்னு இருக்கு. அது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய கடைசி வாழ்க்கையில் என்னோடது இதுதான் இருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே போனால் அது கிடைக்கிற நிம்மதியே வேறு. நீங்கள் இங்கே எவ்வளோ டென்ஷனாக, நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்படி உங்களோடது ரொம்ப டென்ஷனான ஒரு ஜாபு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா நான் அன்றைக்கி வந்து ஒர்க் முடிச்சுட்டு, அன்றைக்கி ஒரு சில சமயம்லாம் 2 நாள் 3 நாள் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் முடியாது. ஏன்னா அந்த க்ரூஷியல் நம்ம கரெக்டாக அந்த ஃபைண்டிங் அவுட்டில் இருப்போம். அது முடிச்சுட்டேன்னா நேராக போய் தோட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துருவேன் நடுவில். அது 7 மணி இருட்டுற வரைக்கும் உள்ளே உட்காந்துருப்பேன். ஒரு எனக்கு பிடிச்சி அங்கே ஒரு 3 மரம் இருக்குது. அந்த 3 மரம் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் கான்செப்டில் வச்சுருப்பேன். ஒரு தென்னை மரம், ஒரு இன்பம் புளி நெல்லிக்காய் மரம், ஒரு மாமரம், ஒரு முருங்கை மரம், இவ்வளோ கிட்ட இருக்கும். ஆனால் எல்லாமே ஈல்டு கொடுத்துட்ருக்கோம் எனக்கு. ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ். அது ஃபார்மில் இருக்க அக்காவுக்கு சொல்லுவாங்க, மேடம் டைம் ஆகுது, மணி 7 ஆகுது, வாங்க வாங்க வாங்க. நான் செல்ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு வர அளவுக்கு தான் வெளியில் வருவேன். அந்த டைமில் தான் நான் வெளியே வருவேன். ஸோ அது அப்போ என்னுடைய மைண்ட் செட்டுமே மாறிடுச்சு பாருங்கள். இது ஒரு சேஞ்சஸ், மனிதனுக்குள்ள சேஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். மனசாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட், டெக்னாலஜி எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மக்களும் மாறிட்டே தான் இருப்பாங்க. அது நல்ல சேஞ்சஸாக, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.